சாதியற்ற முற்போக்கு கூட்டணின்னு வைக்க முடியுமா? மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணினா ஜவாஹிருல்லா யாரு, காதர் மொய்தீன் யாரு, அகில இந்திய கிறிஸ்தவ பேரவை அமைப்பு என்று ஒரு கட்சி உங்களோட கூட்டணி. அவங்களுடைய சமய மதம் சார்ந்து இருக்கிறாங்க, அதுக்காக இப்படி கேள்வி கேட்க முடியுமா? திமுகவிற்கு ஏதாவது கொள்கை சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நான் கேட்குறேன். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவீங்க, அண்ணா உருவாக்கிய கொள்கை இருக்குங்க. எங்கே கடமையாக செயலாற்றி இருக்கிறாங்க? சமூக நீதி சமத்துவம். என்ன சமூக நீதி சமத்துவம்? ஊருக்கு ஒரு சுடுகாடு, சாதிக்கு ஒரு சுடுகாடா? அதான் சமத்துவமா? கொள்கையோடு இருக்கிறதுனால பாஜக உள்ள வராம இருக்கு. இல்ல அதெல்லாம் வந்துட்டாங்க. பாஜகவினுடைய கொள்கைகளுக்கு எதிராக இருக்கிற இங்க திமுகவோடு இருக்க வேண்டிய கட்டாயமும் தேவையும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. சாதியம் எங்கே தலை தூக்குறதோ அங்க சனாதனம் இருக்கு. சனாதனத்தை ஒழிப்போம். நீங்க உங்க ஒழிக்க முடியாத சூழல் இங்க வந்துருச்சு. திரும்ப அதிமுகவோட கூட்டணி சேர்ந்திருந்தா பாஜக எங்கே போயிருக்கும்? தனித்து விடப்பட்டிருக்குமா? ஒருவேளை திமுக ஏற்றுக்கொண்டிருந்தால் பிற கட்சிகள் ஏற்றுக்குமா? தனித்து விடப்பட்டிருந்தால் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் தடையமே இருக்கு. அதிமுகவோட கூட்டணி வச்சா அதுக்கு காரணம் யார்? விடுதலை சிறுத்தைகள் தான். நாம் தமிழர்னு ஒரு கட்சியை உருவாக்கும் போது பயங்கரமா வேலை செஞ்சோம். என் ஊர்ல இருந்து என் முன்னாடி எவனுமே இல்லை. ஏன்னா அவன் ஆளுமையாகி விடக்கூடாது என்பதிலே உள்ளூர்காரங்க உறுதியா இருப்பாங்க. அதே போலதான் அண்ணன் திருமா இன்னைக்கு வந்து சனாதனத்தை எதிர்ப்போம்னு சொன்னா சாதியவாதிகள் பூரா என்ன செஞ்சுட்டான்? ஒண்ணு குடிக்கிட்டு சனாதனவாதிகளா மாறிட்டான். மக்களை ஏமாற்றுவதற்கு இந்த வேலைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்கள் ஊரில் நான் விசாரிக்கிறேன், காலங்காலமாக காங்கிரஸ் இருந்தால் இப்போ திமுக. எனக்கே தெரியாது ஜாமி. நம்பர் கேட்டாக ஃபோன் நம்பரை கொடுத்தேன். எதுக்கு கொடுத்தியே? இந்த 1000 ரூபா வருதுல, அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக 2000 கொடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க, அதனால் கொடுத்தேன். சரி கொடுத்து என்ன நடந்துச்சு? என் ஃபோனுக்கு வருது, நீங்கள் திரும்ப திமுக உறுப்பினராக சேர்த்துக் கொள்ளப்பட்டார் அப்படின்னு வருதுங்கிறாங்க. எப்படி ஆள் பிடிக்கிறாங்க பாருங்க. எத்தனை சாதிய சம்பவங்கள் 4 ஆண்டுகளாக அதிமுக செத்து கிடந்ததா? எதிர்கட்சி எல்லாம் வீழ்ந்து போனதா? இப்போது வீரியம் கொண்டு எழுக்கிறார்கள். மக்கள் என்ன முட்டாள்களா? சொல்லுங்க பார்ப்போம். வருகிற தேர்தல் என்பது நான் இப்பொழுது அடிச்சு சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கடும் போட்டி. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி உடையும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2000த்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய ஆதரவாளர், அரசியல் விமர்சகர் திரு முகில் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்த சில விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. நான் முதல்வராகும் தகுதி எனக்கு இல்லையா அப்படின்னு சொன்னவர் தொடர்ந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்படின்னு சொல்லி முதல்வராகும் தகுதி எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு பலர் திசை திருப்ப முயற்சி பண்ணுறாங்க என்னைய. பட் கொள்கை ரீதியாக நம்ம கூட்டணியில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறாருல. இப்போ வந்தவங்கலாம் முதல்வராகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு 35 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் ஆகக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறது கேட்குறாங்க அப்படிங்கிறது யாருக்கான மெசேஜ்? பட் கூட்டணியில் இருந்து கொண்டு நாங்கள் கொள்கை அடிப்படையில் இருக்கிறோங்கிறது யாருக்கான மெசேஜ்? ஆய்வு கட்டுரையில் எழுதி கிட்டத்தட்ட ஒரு முனைவர் பட்டம் பெற்ற மகத்தான தலைவர் திருமா, மாற்று கருத்தில். அது தமிழ்நாட்டில் அவருடைய கொள்கை முழக்கங்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பொதுவானவை. அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம் என்பது ஜாதிகளுக்காக எழுதப்பட்ட வாக்கியம் அல்ல. காவல்துறையின் அத்துமீறலுக்கு எதிராக எழுதப்பட்ட வார்த்தை மதுரையில். இன்றைக்கு அண்ணன் திருமா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிறார். அது கொள்கை கூட்டணி என்றால் நான் என்ன கேட்குறேன்னா, ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படித்தானே? சாதியற்ற முற்போக்கு கூட்டணின்னு வைக்க முடியுமா? மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணினா ஜவாஹிருல்லா யாரு, காதர் மொய்தீன் யாரு, அகில இந்திய கிறிஸ்தவ பேரவை அமைப்பு என்று ஒரு கட்சி உங்களோட கூட்டணி. அவங்களுடைய சமய மதம் சார்ந்து இருக்கிறாங்க, அதுக்காக இப்படி கேள்வி கேட்க முடியுமா? எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம், இங்க எந்த ஒரு மதத்தையும் சாராமல் எல்லாருக்கும் பொதுப்படையாக இருக்கிறோன்றது தானே அந்த வழியில தான் போறாங்க. மதசார்பு இருக்கிற இடத்துல எல்லாரும் ஒன்றா தானே இருப்பாங்க. இல்லை இப்போ சரி, மதம் இங்கே ஏன் இல்லைங்கன்னு நினைக்கிறீங்க? மதம் இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன? இப்போ மத சார்பு அற்ற அப்படின்னா என்ன? மதவாதிகள் அங்கே இருக்காங்க, அற்றன்னா அது என்ன? அது எப்படி பொருந்தும்? ஒன்று
ஈஸ்வரன் யார்? சாதி. சரிங்களா? தனியரசு யார்? ஜாதி. இன்னும் பிற கட்சியெல்லாம் உங்களோட கூட்டணியில் இருக்குது, அவங்கெல்லாம் ஜாதி. இது பேர் நீங்கள் வந்து மதசார்பற்ற கூட்டணின்னு பேர் வச்சுக்குவீங்க. இல்லை, அப்போ மதசார்பற்ற கூட்டணின்னா எப்படி தான் இருக்கணுங்கிறீங்க? மதமும் ஜாதியும் அல்லாதவர்களோடு கூட்டணி. இல்லை, இங்கே ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட உரிமைன்னு இருக்கு. சரி, அவங்கவுங்க இந்த அப்ப அந்த பேரை பிறந்தவர்களாக அது மதசார்பற்ற பேரை கடைபிடிக்கிறதுக்குன்னு அவங்களுக்குன்னு இந்திய அரசியலமைப்புல உரிமை இருக்கு. அப்படி இருக்கிற அடிப்படை உரிமைகளையும் அவங்களோட அடிப்படையா இருக்கிற பெயர்களையும் ஃபாலோ பண்ற மதத்தையும் தூக்கிட்டு வந்து இங்க வச்சு அவங்க கருத்தியல் ரீதியா என்ன இருக்கிறாங்கன்னு தானே பார்க்கணும். நீங்கள் மதசார்பற்ற அப்படின்னு இப்போ எதுக்கு பேர் வைக்கிறீங்கன்னு கேட்டால் அது என்ன வகை? எடுத்தோன்னே நான் சட்டமன்றத்தில் சவாரியில் பேசுவது தெரியுமா? எல்லாமல்ல இறைவன் திருப்பெயரால் சட்டமன்றம் இது கேட்குதா? நான் கேட்குறேன். இந்து மதவாதிகள் அவன் சொல்லுவான், எதாவது பேசுவானுங்க. மதசார்பற்ற அப்படின்னா எந்த நிலையையும் எடுக்காத மனிதர்கள். சரி, இதில் திரும்ப பேசினது அந்த கருத்தோடு எப்படி தொடரும்? இல்லை, அதுதான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னா எனக்கு புரியவே இல்லை. என்ன முற்போக்கு, என்ன முற்போக்குத்தனமாக இருக்காங்க? எல்லாம் சாதிகளாகவும் மதங்களாகவும் இருப்பவர்கள் எப்படி முற்போக்காக இருப்பார்கள்? ஆக அந்த தலைப்பே தவறாக இருக்கிறது. சரி, அண்ணன் திருமா அங்கே கூட்டணியில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே கூட்டணியில் தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் ஆக போகுது. தொடர்ச்சியாக நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க. திமுக கிட்ட மதசார்பு இல்லையா? திமுக சாதியம் இல்லையா? எங்கள் பாப்போம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பறையனையோ பல்லரையோ யாராவது ஒரு துணை முதலமைச்சர் ஆக்க சொல்லுங்கப்பா. அதுக்கு பேர் என்ன? உங்கள் கட்சியில் வேணாம் ஆராசாவை நீங்கள் கொண்டு வர மாட்டீங்க, தகுதி அடிப்படையில் யூகோ பார்ப்பீங்க. மற்ற கட்சியிலேருந்து நீங்கள் கொண்டு வரலாமே, ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்போ அதுக்கு பேர் என்ன? என்ன கொள்கை இருக்குது திமுகவுக்கு? திமுகவிற்கு ஏதாவது கொள்கை சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவீங்க. அண்ணா உருவாக்கிய கொள்கை இருக்குன்னு எங்கே கடமையாக செயலாற்றி இருக்கிறாங்க? சமூக நீதி சமத்துவம். என்ன சமூக நீதி சமத்துவம்? ஊருக்கு ஒரு சுடுகாடு, சாதிக்கு ஒரு சுடுகாடா? அதான் சமத்துவமா? சமத்துவத்தை கட்டி வச்சிங்க, சமத்துவ சுடுகாடை காணும். இன்றைக்கும் கோயிலுக்குள்ள நுழைய முடியாத கிராமங்கள் எத்தனை இருக்குது? இரட்டை கோலை முறை இன்றும் இருக்கிறது. நான் கொண்டே காட்டவா? வீடியோ எடுத்துகிட்டு வரீங்களா கேமராவா? அதான் சமத்துவமா? என்ன கொள்கை இருக்குது திமுகவிற்கு? திராவிட கட்சியில் என்று சொல்லக்கூடிய இந்த கட்சிகளுக்கு என்ன கொள்கை இருக்கிறது? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். கொள்கையே இல்லாத கட்சிகளோடு நாங்கள் கொள்கை கூட்டணினா அதை எப்படி நான் ஏற்றுக்க முடியும்? என்ன கொள்கை இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், ஒரு வார்த்தை சொல்லுங்கள். திமுக கிட்ட இந்த கொள்கை இருக்குது. அல்ல, அந்த கொள்கை இல்லாமல் தான் சனாதனத்துக்கு எதிரான கொள்கையோடு இருக்கிறதுனால பாஜக உள்ள வராமல் இருக்கு. இல்லை, அதெல்லாம் வந்துட்டாங்க. பாஜகவினுடைய கொள்கைகளுக்கு எதிராக இருக்கிற இங்கே திமுகவோடு இருக்க வேண்டிய கட்டாயமும் தேவையும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாருல. இப்போ என்னைக்கோ இன்னைக்கு சனாதனம் ஊடுருவி கிடக்கு தமிழ். எங்கே இல்லைன்னு நினைக்கிறீங்க? சாதியம் எங்கே தடவி கொடுக்குறதோ அங்கே சனாதனம் இருக்குது. சனாதனத்தை ஒழிப்போம், சனாதனத்தை ஒழிப்போம். நீங்கள் உங்கள் ஒழிக்க முடியாத சூழல் இங்கே வந்துருச்சு. நான் என்ன கேட்குறேன்னா, அண்ணன் திருமா அவர்கள் திமுகவோட கூட்டணி, அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி. இப்போ அண்ணன் திருமா அண்ணா திமுகவோட கூட்டணி சேர்ந்திருந்தா பாஜக எங்கே போயிருக்கும்? தனித்து விடப்பட்டிருக்குமா? ஒருவேளை திமுக ஏற்றுக்கொண்டிருந்தால் பிற கட்சிகள் ஏற்றுக்குமா? தனித்து விடப்பட்டிருந்தால் அண்ணா பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் தடையமே இருக்காது. அதிமுகவோட கூட்டணி வச்சா அதுக்கு காரணம் யாருங்க? விடுதலை சிறுத்தைகள் தான். அண்ணன் அவர்கள் அதிமுகவோட கூட்டணி வைத்தால் ஏன் அதிமுகவோட கூட்டணி வைக்கக்கூடாதா? திமுகவோட கூட்டணி வைக்கிறீங்க, திமுக கிட்ட கொள்கை இல்லை, அதிமுக கிட்டையும் கொள்கை இல்லையே. 2000 திமுக பாஜகவோட கூட்டணி தான் இருந்துச்சு. அதே அதிமுக பலமுறை பாஜகவோட கூட்டணி இருக்குது. ரெண்டுக்கும் என்ன கொள்கை இருக்குது? கொள்கை வித்தியாசம் இருக்குது. ரெண்டு கட்சியுமே பாஜகவோட கூட்டணியை செஞ்சது தானே, கூட்டணி ஆட்சியும் வாங்கிக்கணுங்க தானே. அப்போ இந்த ரெண்டு கட்சிகளோடையும் நீங்கள் கூட்டு சேருவதில் எப்படி பாகுபாடு பார்க்குறீங்க? இந்த கேள்வியை நான் வைக்கிறேன். இல்லை, பாஜகவோடு ஏற்கனவே கூட்டணி வச்சதால், ரீசெண்டாக கூட்டணி வச்சதால், கூட்டணிலேருந்து வெளியில் வந்தாலும் திரும்பவும் கூட்டணி சேர்ந்துருவாங்களோன்ற ஒரு அந்த நம்பிக்கை வராமல் இருந்ததுனால தான் திருமாவளவன் அவர்கள் நான் ஒன்று கேட்குறேன். அது அதன்படியாக தான் நடந்திருக்கும். இப்போவும் கூட திமுக கொள்கை கூட்டணி நீங்கள் தானே சொல்கிறீங்க. சரி, அதிமுக கிட்ட கொள்கை இல்லை, அதிமுக கிட்ட கொள்கை இல்லாத கட்சிக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பாஜக திமுகவோட போயிருந்தால் திமுகவுடைய கொள்கை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல? தெரிஞ்சிருக்காதா? அப்போ இங்கே சனாதனத்தை தமிழ் மண்ணில் ஆழமாக காலூன்றுவதற்கு இந்த 2 திராவிட இயக்கமும் காரணம். இந்த 2 திராவிட இயக்கத்தை ஒழிச்சு கட்டணும்னா நீங்கள் ஒரு மாற்று வழியை ஏற்பாடு பண்ணணும்ல? சொல்லுங்கள். இப்போ பாரதிய ஜனதாவை உள்ளே புகுத்தி விட்டதும், பாரதிய ஜனதாவை இவ்வளவு தூரம் ஊடுருவ விட்டதுமே இந்த சனாதனம் பேசி தான். இப்போ நான் இருக்கிறேன், எங்கள் கிராமத்தில் நான் ஆரம்பத்தில் மறுமலர்ச்சி திமுகவில் இருந்தேன். எப்போ 96களில் அந்த கட்சிக்கு யாருமே வரல. ஏன்னா நான் இருக்கிறதுனால எந்த சாதிக்காரனும் வரமாட்டான். நாம் தமிழர்னு ஒரு கட்சியை உருவாக்கும் போது பயங்கரமாக வேலை செஞ்சோம். என் ஊர்லேருந்து என் பின்னாடி எவனுமே வரல. ஏன்னா அவன் ஆளுமையாகி விடக்கூடாது என்பதிலே உள்ளூர்காரங்க உறுதியாக இருப்பாங்க. அதே போல் தான் அண்ணன் திருமா இன்னைக்கு சனாதனத்தை எதிர்ப்போம்னு சொன்னால் சாதியவாதிகள் பூரா என்ன செஞ்சுட்டான்? ஒன்று குடிக்கிட்டு சனாதனவாதிகளாக மாறிட்டான். இது எப்படி இருக்குது இந்த வரலாறு? ஆக இன்றைக்கு அதிமுகவோடு அண்ணன் கூட்டு சேர்ந்திருந்தால் பாஜக தனித்து விடப்பட்டிருக்கும். சாதிய கட்சி வேணால் கூட்டு சேர்ந்திருப்பான். நாடாளுமன்ற தேர்தல் அதானே நடந்துச்சு. பாரதிய ஜனதா அதிமுகவோட கூட்டணி சேர்ந்திருந்தால் நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 20 சீட்டு வாங்குவதே பெரிது. அவர் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் இல்லையா? இதில் அவர் சொல்லும் பொழுது நானும் ரவுடி தான் அப்படின்ற வாசகத்துக்கு ஏற்ப தமிழகத்தில் புதுசாக உருவானவங்கள்லாம் தன்னை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க.
இதில் 35 வருஷம் பொது வாழ்க்கையில் அர்ப்பணித்த எனக்கு வந்து முதலமைச்சராக தகுதி இல்லையா அப்படின்ற அந்த இதை தான் இப்படி தான் கொண்டு வர்றாரு. அது விஜய்க்காக தான் சொல்கிறாரு அவர் மறைமுகமாக. நான் அண்ணனுக்கு ஒரு பணிவான தம்பியாய் சொல்லுகிறேன். அண்ணா, உங்களுக்கு 35 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம், ஆளுமை அனுபவம். நீங்கள் இந்த நாட்டின் முதலமைச்சர் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய பிரதமராக வருவதற்கு கூட உங்களுக்கு அனைத்து தகுதியும் இருக்கிறது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் நிற்கிற கூட்டணியையே மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் தடுமாறுகிறது. நீங்கள் தனிமையாக நின்றால் உங்களை ஜாதியவாதிகள் எவ்வளோ தூரம் நின்று அடிப்பாங்கங்கிறத நாங்கள் பார்ப்போம். நீங்கள் தனிமையாக இருந்தால் மதவாதிகள் உங்களை காணாமல் பண்ணிவிடுவார்கள் என்பதும் எங்களுக்கு தெரியும். ஆனால் மக்கள் அங்கீகாரம் என்பது மிக மகத்துவமானது. அண்ணனுக்கு எல்லா தகுதியும் இருந்தாலும் மக்கள் ஒரு சமூக மக்கள் மட்டுமே ஏற்றுக்கொண்டால் போதுமானதா? சரி, ஒரு சமூகத்து மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டார்களா? ஒரு கிராமத்தில் போய் பார்த்தோம்னா அண்ணன் திருமாவிற்கு தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்கிற வாக்குகள் எத்தனை விழுகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கும் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் ஓட்டு போடுகிற அல்லது வக்காலத்து வாங்குகிற வாக்குகள் தான் சேரிகளில் இருக்கிறது. வெளிப்படையாக நான் பேசுகிறேன். எல்லா சேரிகளும் சிறுத்தைகளின் பக்கம் இருக்கிறதா? இந்த கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். முதலில் நாம் எல்லா சேரிகளையும், சேரிகளுக்கான கட்சி சிறுத்தைகள் அல்ல, பொதுவான இயக்கம் என்றால் ஏன் இன்னும் சாதியவாதிகள் உங்களை சாதியாகவே பார்க்கிறார்கள்? ஏன் இன்னும் மதவாதிகள் உங்களை ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளேயே வைத்துக் கொண்டிருக்கும்? அதுக்கு எதிராக தானே அவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. பேசுகிறார், அனைவருக்குமானவர்கள் அப்படி இல்லை. அதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ என்னன்னா, நீங்கள் பொதுவானவர் தான், ஆனால் மக்கள் மன்றத்தில் சனாதனம் ஊடுருவி இருக்கிறது. அந்த சனாதன பார்வை எப்படி பார்க்கும்? உங்களே ஒரு இல்லை, அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆல்ட்ரேஷன்னா, ஆல்டர்னேட்டிவ் பாயிண்ட் இல்லை ஒரு ஐடியா, நியூ ஐடியானா என்ன தான் சொல்லுவீங்க அப்போ திருமாவளவன் அவர்களுக்கு? அண்ணன் திருமா தலைமையில் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி அமைய வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ்நாடு மிகச்சிறந்த மாநிலமாக உருவாக்கப்படும். அண்ணன் திருமா தலைமையை ஏற்பவர்கள் யார்? கம்யூனிஸ்டுகள் வருவாங்க, மறுமலர்ச்சி திமுக வரும், வேறு யார் வருவார்? எல்லாம் அதிகார போதையில் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அதிகாரத்தை ருசிக்க வேண்டும், கோடிகளில் கொள்ளையடிக்க வேண்டும். இந்த கணக்கில் இருக்கிற எப்படி அண்ணன் திருமா தலைமையில் ஒரு கூட்டணி அமையும்? அண்ணன் ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி அமைச்சாங்க. அப்போ கூட அண்ணன் தலைமையில் தான் அந்த கூட்டணி அப்படின்னு அமைக்கலை, விஜயகாந்த் தலைமையில். அண்ணன் அப்போ அந்த கேள்வியை கேட்டிருக்கலாமே, எப்படி ஒரு நடிகர் அண்மையில் அரசியலுக்கு வந்தவரோடு நாம் ஒரு தலைமையை ஏற்றுக்கொண்டு மக்கள் நல கூட்டணியை உருவாக்க முடியும் என்று அண்ணன் கேட்டாரா? இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத பேர் இயக்கமாக இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அது நேற்று பிறந்த குழந்தையாக இருக்கட்டும், முந்தா நாள் பிறந்த குழந்தையாக இருக்கட்டும், தத்தி தத்தி தடுமாறி அது நடந்து ஓடத் தொடங்குகிற ஒரு குழந்தையாக இருக்கிற போது பாராட்டுவதுதானே மேலானது. தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டை ஆளுவதற்கு தகுதி இல்லை என்றாலும் மக்கள் அவருக்கான தகுதியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறதா இல்லையா? மக்கள் அங்கீகரிக்கிறார்கள், மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். வெகுஜன அமைப்பு என்பது ஒன்று உண்டு. இந்த வெகுஜன அமைப்பு என்பது எல்லாரோடையும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு தலைமை. அந்த தலைமை இன்றைக்கு விஜய்ங்கிற தலைமையை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதில் நீங்களும் நானும் பேசி விஜய் தலைமையை உடைத்து விடவும் முடியாது, கலைத்து விடவும் முடியாது. இல்லை, ஆனால் தவேகா தலைமையில் இப்போ ஒரு 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 இஸ்லாமிய கட்சி இருக்கிறாங்க. அதை தவிர்த்து வேற யாரும் இன்னும் போனதாக தெரியல. இல்லை, விரைவில் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு மாபெரும் இயக்கத்தோடு போய் அந்த கட்சியில் கூட்டணியாக அது பண்ருட்டி ராமச்சந்திரன் பேசி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, டிடிவி தினகரனும் பேசுவதாக ஒரு செய்தி வருகிறது. ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணியில் போதிய அதிகாரத்தையோ அல்லது போதிய மரியாதையோ கொடுக்கவில்லை என்பதை டிடிவி தினகரன் உணர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவரோட பேச்சுக்கள் அப்படி தெரியலையே, ரொம்ப ஈடுபாட்டோடு தானே இருக்கிற மாதிரி. பொறுத்துருங்க, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பது ஏன்னா மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியா? அந்த கூட்டணி சில்லாக உடைவதற்கு வெகு நாட்கள் இல்லை, இன்னும் 8 மாதம் இருக்குது, பொறுத்துருங்க. தமிழ்நாட்டு அரசியல் களம் மாறும். இல்லை, அது உங்களோட ஆசைன்னு தானே எடுத்துக்கணும். என்னுடைய ஆசை நிலவரம் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. இல்லை, ஒரே ஒரு அது வலுவான கூட்டணியாக தொடர்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. தினந்தோறும் சொல்கிறாங்க. ஏன் தினந்தோறும் சொல்லணும்? ஒவ்வொரு நாளும் சொல்லணுமா? வலுவான கூட்டணி. மறுமலர்ச்சி திமுகவிலே பிரச்சனை இருக்குது. மதிப்பிற்குரிய எங்கள் அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் 2ஆம் தேதி மாபெரும் ஒரு நீதி கேட்பு போராட்டத்தை நடத்த இருக்கிறார். மறுமலர்ச்சி திமுக 2 நிற்கிது, பாட்டாளி மக்கள் கட்சி 2 நிற்கிது. ஆக எல்லாம் உதிரிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு அரசியல் தளத்தை பொறுத்தவரை இன்னும் களம் அமையவில்லை. ஏன்னா காலம் இன்னும் இருக்கிறது என்பதற்காக. இப்போ பாருங்கள், எல்லாரும் நடைபயணம் போயிட்டுருக்காங்க, எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இந்த நடைபயணத்தை 4 ஆண்டுகளாக ஏன் இவர்கள் நடத்தவில்லை? எத்தனை கொலைகள், எத்தனை கற்பழிப்புகள், எத்தனை சாதிய சம்பவங்கள். இந்த 4 ஆண்டுகளாக அதிமுக செத்து கிடந்ததா? எதிர்க்கட்சி எல்லாம் வீழ்ந்து போனதா? இப்போது வீரியம் கொண்டு எழுகிறார்கள். மக்கள் என்ன முட்டாள்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். வருகிற தேர்தல் என்பது நான் இப்பொழுது அடித்து சொல்லுவேன், தமிழக வெற்றி கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கடும் போட்டி இருக்கும். பொறுத்திருந்து பாருங்கள். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி உடையும். தமிழக வெற்றி கழக கூட்டணியில் பல கட்சிகள் இணைய இருக்கிறது, பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டு. அதிமுக நடுத்தருவில் நிற்கும். பாஜகவோட கூட்டணி சேர்ந்தால் அது நடுத்தருவான். வாய்ப்பே இல்லை தமிழ்நாட்டில் இனிமே அதிமுக. இங்கே அதிமுகவே லாஸ்ட் மினிட்ல பாஜகவை கழட்டி விட்டு விஜய் கூட சேருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு
ஒரு யூகத்தை ஒன்று கிளப்பிட்டு இருக்கிறாங்கல்ல, அது அதெல்லாம் possible அதெல்லாம் இருக்குமே. இல்லை, அதெல்லாம் நடக்காது. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை பகிரங்கமாக அறிவித்து விட்டார்கள். எடப்பாடி அறிவிப்பாரா விஜயா? சொல்லுங்கள் பார்ப்போம். இன்னும் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 18%, 18.6% வாக்குகளை அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றது. பாரதிய ஜனதா கூட்டணி சேர்ந்திருப்பதால் 4% கூடுதலாக இருந்தால் கூட 22.6% வாக்கிற்கு மேலே அதிமுகவிற்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி உடையும். அப்படி உடைகிற போது இப்போ நான் கேட்குறேன், சவால் விடுறேன், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 2 கோடி உறுப்பினர்களை புதிதாக சேர்த்திருக்கிறதாக சொல்லுகிறார்கள். இந்த 2 கோடி பேர் உங்களுக்கு ஓட்டு போகிறான்னா நான் பார்க்குறேன். 2 கோடி பேர் இப்போ ஓட்டு போட்டால் என்ன ஆகும்? ஆட்சி யாருடைய ஆட்சி? அப்போ கூட்டணி இருக்கு. உங்களுக்கு கூட்டணியே தேவையில்லையே. உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். 2 கோடி வாக்காளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்தால் காலம் முழுவதும் திமுக தான் இந்த நாட்டின் ஆட்சி பொறுப்பு. அப்போ கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் இல்லை, எங்கள்கிட்ட நாங்கள் 2 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறோம், நீங்கள் உங்கள் வேலையை அவங்க பார்த்துக்குங்கன்னு சொல்ல போகிறாங்களா? உங்களுக்கு தான் மடியில் கணமில் இல்லை, வழியில் பயமில்லை இல்லை, 2 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்கல்ல, எங்கள் பாருங்க தனிச்சு நில்லுங்க திமுக. தெம்பு இருந்தால், திராணி இருந்தால் 2 கோடி வாக்காளர்களை நம்பி நாங்கள் களத்தில் நிற்கிறோம்னு சொல்லி நின்று பாருங்கள் திமுக. சும்மா ஏமாற்று வேலை. நம்மளையெல்லாம் வந்து பித்தலாட்டம் பண்ணுவதற்கு, கொள்ளையடிப்பதற்கு, மக்களை ஏமாற்றுவதற்கு இந்த வேலைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம விசாரித்தா எங்கள் ஊரில் நான் விசாரிக்கிறேன், என்னப்பா நீ என்னப்பா காலங்காலமாக காங்கிரஸில் இருந்தால் இப்போ திமுகங்கிறாங்க. எனக்கே தெரியாது சாமி. நம்பர் கேட்டாக ஃபோன் நம்பரை கொடுத்தேன். எதுக்கு கொடுத்தியே? இந்த 1000 ரூபா வருதுல, அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக 2000 கொடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க, அதனால் கொடுத்தேன். சரி கொடுத்தி, என்ன நடந்துச்சு? என் ஃபோனுக்கு வருது, நீங்கள் திரும்ப திமுக உறுப்பினராக சேர்த்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு வருதுங்கிறாங்க. எப்படி ஆள் பிடிக்கிறாங்க பாருங்கள். இதுதான் நிலைமை தமிழ்நாடு முழுவதும். 2 கோடி உறுப்பினர்கள். நான் தான் சொல்லிட்டேனே, 2 கோடி உறுப்பினர்கள் தைரியம் இருந்தால், தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், மானம் இருந்தால், பெரியாருடைய பேரன் என்றால் தனித்து தமிழ்நாட்டில் நின்று பாருங்கள், நீங்கள் வெற்றி பெறுகிறீர்களா என்பதை காலம் தீர்மானிக்கும். நிறைவாக ஒரு விஷயம், நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு திமுக கூட்டணி உடையும் அப்படிங்கிறது தொடர்பாக சொல்கிறீங்க இல்லையா? புதுசாக வந்து விஜயை நம்பி எதுக்கெல்லாம் போயிட போகிறாங்க? அரசியல் அனுபவமே இல்லாத விஜய் அவர்களை நம்பி எதற்காக சீனியர் கட்சிகள் எல்லாம் போய் சேர்ந்துட போகுது அப்படின்னு நான் கேட்குறேன். அதான் அவரை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டு அனுபவம் வாய்ந்தவர்கள்லாம் சரியாக இயங்குனாங்களா? சொல்லுங்கள். அனுபவம் வாய்ந்தவர்கள் கொள்ளையடித்தார்கள், சுரண்டி கொழுக்கிறார்கள். அனுபவம் இல்லாதவர்கள் பயந்து ஆட்சியை நடத்துவார்கள். ஒன்று, கீழே IAS IPS அதிகாரிகள் தான் பணி செய்ய போகிறார்கள். அந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிடுகிற வேலையை முதலமைச்சர் செய்வார். அப்போ அந்த என்ன மக்களுக்கு தேவை எதுவோ அந்த மக்களுக்கு தேவையானதை அந்தந்த அதிகாரிகள் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த அதிகாரிகளுக்கு கட்டளையிடுவார்கள். நிச்சயமாக நீங்கள் பாருங்கள், தவழுகிற குழந்தை தான் தமிழை அழகாக பேசும். தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டை ஆளும், மாற்றமில்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைக்கு பல்வேறு கருத்துக்களையும் தகவலும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார். நன்றி.